ஏகாந்த பக்தின்னு சொல்லுவோம். நமக்கு பெருமாளுடைய எந்த வடிவம் பிடிச்சிருக்கோ அவர்கிட்டயே ஒரு விசேஷ ஈடுபாடு. அதுக்காக இன்னொரு பெருமாளை குறைச்சி சொல்கிறோன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் இதில் ரொம்ப உச்சத்தில் இருந்தவர் யாருன்னா ஹனுமான். அந்த சரித்திரம் இதுவும் துவாபர யுகத்தில் நடந்தது. கிருஷ்ணம் விஷ்ணும் சஜானன் அபிபர புருஷம் ராகவான்யாவதாரம் ராமாகாரே திதிர்க்ஷு புனரபி புரதோ மாருதி ஸ்தேன யுத்தியன்னு பிப்ராணே ராகவஸ்யா கிருதிமத பதித பாதயோஸ்தஸ்ய தாஸ்யம் ஸ்பஷ்டம் வியாச்சஷ்ட யஸ்வம் பிரதிஷத்து பகவான் பக்தியோகம் பரம் நகா. என்ன பண்ணிட்டார், ஹனுமான் கொஞ்சம் அப்படியே துவாரகை பக்கமாக வந்து ஓய்வு எடுத்துட்டு இருந்தார். இது கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. கருடனை கூப்பிட்டான், கருடா இங்கே வா. ஹனுமான் பக்கத்தில் ஒரு இடத்துல ஓய்வு எடுத்துட்டு இருக்கான். நான் கிருஷ்ணன் கூப்பிட்டேன்னு சொல்லி கூப்பிடு, ஹனுமான் வந்துடுவான்னா. கருடனும் போனார், ஹனுமான்கிட்ட சொன்னாரான், கிருஷ்ணன் உங்களை கூப்பிட்றாரு வாங்க. யார் கிருஷ்ணன்? ஸ்லோகம் பாருங்க, கிருஷ்ணம் விஷ்ணும் சஜானன். கிருஷ்ணனும் நாராயணன் தான், ராமனும் நாராயணன் தான் தெரியும். ஹனுமான் சொன்ன, என்னது கிருஷ்ணனா? கிருஷ்ணன் கூப்பிட்டாலாம் வர முடியாதுன்னு சொல்லுங்க போங்கன்னார். யார் கூப்பிட்டா வருவேன்னு கேட்டா, என் ராமனை தவிர, என் பிரபு ராமனை தவிர யார் கூப்பிட்டாலும் வரமாட்டேன். கிருஷ்ணனாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும், வர முடியாது, போயிட்டு வாங்கன்ட்டார். கருடன் திரும்ப வந்தார். கிருஷ்ணன் கேட்டான், என்ன ஹனுமான் வந்தானா? இல்லை கூப்பிட்டேன் வரல. என் பேர் சொன்னியா? உன் பேரை சொன்னப்புறம் தான் ரொம்ப திட்டினா, வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்படியா? என்ன தான் சொல்கிறான்? ராமன் கூப்பிட்டா தான் வருவானா? சரி ராமன் கூப்பிட்டேன்னு சொல்லு. கருடன் பார்த்தார், நீ கிருஷ்ணன் தானே, சும்மா சொல்லு, ராமன் தான் கூப்பிட்டேன்னு சொல்லு. கருடன் திரும்பி போனார், உங்களை ராமன் கூப்பிட்றார். என்னது ராவனா? அப்போவே சொல்லியிருக்க கூடாதா? ஹனுமான் பறந்து வந்து இறங்கினா நடுவில் கிருஷ்ணன், இந்த பக்கம் ருக்மிணி, இந்த பக்கம் சத்யபாமா. ஹனுமான் பார்த்தார், இவரா கூப்பிட்டது? எங்கள் ராமன் பக்கத்தில் சீத்தையை தவிர இன்னொரு தேவி இருக்க முடியுமா? இவர் இந்த பக்கம் ருக்மிணி, இந்த பக்கம் சத்யபாமான்னு நின்றுட்டு இருக்கார். இவர் கூப்பிட்டாருன்னு என்னை அழைத்தீர்களா? கிருஷ்ணனுக்கு கோபம் வந்தது. என்னை பார்த்து 2 மனைவியோடு இருக்கேன்னு நான் சொல்கிறாய் அப்படின்னார். ஹனுமானுக்கும் கிருஷ்ணனுக்கும் சண்டை வந்துருத்தான். 2 பேரும் சண்டை போட்டுக்கிறா. சண்டைக்கு நடுவில், இதெல்லாம் பகவானுடைய லீலை. சண்டைக்கு நடுவிலேயே கிருஷ்ணன் என்ன பண்ணா, ருக்மிணி சத்யபாமாவுக்கு கண்ணு காமிச்சான். சத்யபாமா லக்ஷ்மணனா மாறிவிட்டா, ருக்மிணி சீதையா மாறிட்டா. புல்லாங்குழல் வச்சுட்டு இருந்த கிருஷ்ணன் வில்லம்பு கொண்ட ராமனா மாறினா. ஆஹா ராமனான் விழுந்து சேவிச்சுட்டார். அப்போ ஒரே பெருமாள் தான், அவர் ராமனுங்கிற வடிவத்தில் இருந்தால் சேவிப்பார். அவரே கிருஷ்ணன். அதாவது சில பேர் சொல்லுவா, என் கணவர் தான், ஆனால் ஒரு பச்சை சட்டை போட்டால் தான் ஒத்துப்பேன், அவர் நீல சட்டை போட்டால் ஒத்துக்க மாட்டேன். அதுபோல் அவர் ராமனாக இருந்தால் தான் ஒத்துப்பார். அவரே கிருஷ்ணன் வடிவம் எடுத்துட்டாலும் ஒத்துக்க மாட்டேங்கிற அளவுக்கு ராமன் மீது பக்தி கொண்டார்னா, அப்படிப்பட்ட பக்தர் ஹனுமானை தவிர வேறு யாராக இருக்க முடியும்?